இச்சபையிலே குற்றம் புரியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றும் இங்கு அதிகாரம். இது அரச சபை என்று தமிழ் பெரும் சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தர்மி கொண்ட பாட்டிலே தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டாய் இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். கீரனா? தமிழ் சங்கத்தில் தலைவனான ஆழ்வத்தினால் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் அதை மற்றவரிடம் கொடுத்தனுப்பதற்கு காரணம்? அது நடந்து கொண்ட கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பெறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் பிழை இருக்காது என்று அர்த்தமா? நான் அது பற்றி குற்றம் கூறக்கூடாதா? கிரண், என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும் கூறும் கூறி பாரும். புலவர்களை சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சக்தி தேவைதான், அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சஞ்சலமும் புலவர்களை பரம்பரை சொத்து, அது மாற்றம் யாராலும் இயலாது. பொறுத்து பாரும். நக்கீரரே, என் பாட்டில் என்ன குற்றம் கண்டீர்? சொற்சுவைலா இல்ல பொருட்சுவைலா? சொல்லில் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீ இயற்றிய செய்யுளை கூறும். பொங்குதே வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் சொப்பாது கண்டது முடிவோ, பைலியது கள்ளி எனக்கு மயிலிய செறிய கரிய கூந்தலில் நிறைய ஓடுவோ, நீ அறிவுவே இதுதான் செய்யுள். உமது செய்யுளின் கருத்து? தலைவன் தலைவியின் காதல் விமர்ந்து அவளின் கூந்தலின் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன்.